இருக்கும்படியான எங்கள் ஆண்டவர் அதே எல்லாம் வல்ல இறைவனா இருக்கும்படியான அதே கடவுள் விநாயகர் கடவுளை வேண்டி முதலாக உங்களுக்கு திருஞான குறி சொல்ல வேண்டும் என்றால் அப்படியே சொல்லி வருகிறேன். உண்மை என்றால் உண்மையாக சொல்ல வேண்டும், பொய் என்றால் பொய் சொல்ல வேண்டும். ஆகட்டும். உங்களுடைய வம்சாவளி எப்படி என்றால் ஆதி அரணால் இருக்கும்படியான சிவபெருமான் ஜடாபுரத்தில் இருக்கும்படியான அந்த சந்திர குலத்தில் வந்தவர்கள் நீங்கள் உண்மையா பொய்யா தாயே? அப்படிதான், உண்மைதான் அம்மா. அப்படி சிவபெருமானுடைய அந்த சந்திர குலம் என்று சொல்லும்படியான சந்திரனுக்கு சந்திரன் முதல்வன் அவன் ஆயர் முதல் சந்திரனுக்கு முதல் பிறந்தான், புதனுக்கு குருவு பிறந்தான், குருவிற்கு ஆயு பிறந்தான், ஆயுஷ் நகுதல் பிறந்தான். அப்படி சந்திரன் ஆதி முதல் சந்திரன் மகாராஜர் வரை உங்களுடைய வம்சாவளி தாயே சந்திர மகாராஜனுக்கும் ஆகாய கங்கை என்று சொல்லும்படியான ஆகாய கங்கைக்கும் பிறந்தவர் அதே பீஸ்வர் என்று சொல்லும்படியான பீஸ்வரும் விசித்திர வீரியரும் பிறந்தாரம்மா. அப்படி விசித்திர வீரியன் பிறந்தாலும் இருவருக்கும் அவர் பீஸ்மர் பெற்ற தாய் தந்தையா இருந்தாலும் அதே தாய்க்காக யாரை திருமணம் செய்து வைத்தார்? தந்தைக்காகவே தாய் தான் மறக்க வேண்டியவை தந்தைக்காகவே திருமணம் செய்து வைத்தார். அப்படி பீஷ்மாச்சாரியாருக்கு திருமணம் செய்து வைத்து அந்த வம்சாவளியாகப்பட்டவர் விசித்திர வீரியன் ஆகாய கந்திரவனால் மாலப்படுவார் அம்மா. அப்படி மாலப்பட்டு அந்த வம்சாவளியாகப்பட்டது அழிந்து விடும் என்று யாரை அழைத்தார்? அதே அந்த வியாச பெருமாள் என்று சொல்லும்படியான வியாசரை அழைத்து முதலாக யாரை தார வைத்தார் தெரியுமா? காசி நாட்டை ஆளும்படியான காசி மன்னனுக்கும் அதே ரத்னாவதி அம்மையாருக்கு பிறந்து அம்பிகை அம்பாலகி என்று சொல்லும்படியான 3 பிள்ளைகள் பிறந்திருப்பார். அப்படி அம்பிகைக்கு பிறந்தவர் அழகான திருதராட்டித மகிமர் என்று சொல்லும்படியான திருதராட்டித மகிமர் பிறப்பார். அம்பாலகைக்கு பெருமையாக பாண்டு மன்னன் பிறப்பார் அம்மா. அதெல்லாம் உண்மையா பொய்யா தாயே? உண்மைதான் தாயே. அப்படி வியாச பெருமானுக்கும் பணிவிட வேலை செய்யக்கூடிய சத்யாவதி என்று சொல்லும்படியான சத்யாவதி அம்மையாருக்கும் விதிர பெருமான் என்று சொல்லும்படியான விதிரர் பிறந்திருப்பார். இது உண்மையா பொய்யா தாயே? உண்மைதான். அப்படி பிறந்திருந்தாலும் பெருமையாக இந்த டெல்லி ஆகிய அத்திநகர் ஆதி நாளையிலே அத்திகா மன்னன் ஆண்டபடினால் இந்த நாட்டுக்கு டெல்லி ஆகிய அசனாபுரத்துக்கு அத்திபுரம் என்று பெயர் வந்தது. அப்படி பெயர் வந்து முதலாக திருதராட்டிய மகிமருக்கு யார் பிறந்தார் தெரியுமா அம்மா? துரியோதன் முதல் கொண்டு 101 பேர்கள் 100 பேர்கள் ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. உண்மையா பொய்யா தாயே? உண்மைத்தான் தாயே. அப்படி உண்மையா இருந்தாலும் அப்படி 100 பேர்கள் பிறந்திருந்தாலும் பாண்டு மகாராஜருக்கு பிறந்தவர்கள் உனக்கும் பாண்டு மகாராஜருக்கு பிறந்தது 5 ராஜாக்கள். உண்மையா பொய்யம்மா? உண்மைத்தான். அப்படி பிறந்திருந்தாலும் பெருமையாக உன் கணவனாகப்பட்ட வேட்டையாட புறப்பட்டு கானகத்திலே அகால மரணம் அடைந்தது. உண்மையா பொய்யம்மா? இதுவும் உண்மைத்தான். அப்படி அகால மரணம் அடைந்ததுமே அம்மா அந்த காட்டிலிருந்து அங்கிருந்து காட்டிலுமே
அவன் பிறந்தவுடனே வாயு தேவர் அம்சத்திலே மதக்கரி என்று சொல்லும்படியான பீமர் என்னுடைய கணவர் பிறந்தது உண்மைதான் தாயே. உண்மைத்தானம்மா. தேவேந்திரனுடைய அம்சத்தால் அதே அர்ஜுனன் பிறந்திருப்பார். அப்படி அஸ்வனி தேவர் அம்சத்திலே உன் பிள்ளையாகிய நகல சகாதேவர்கள் பிறந்தது உண்மைதானே? உண்மைத்தான். அப்படி பிறந்தவுடனே உன் தங்கையாகிய மாத்ராதேவியிடத்தில் சேர்ந்தவுடனே உன் கணவர் தலையாகப்பட்டது 16 சுக்காக வெடித்து அந்த கானகத்திலே மரணம் அடைந்தது உண்மையா பொய்யம்மா? இதுவும் உண்மைத்தான். அப்படி மரணம் அடைந்தவுடனே கானகத்தில் அழுந்து தவித்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தி உன் கணவர் சென்ற செய்தி டெல்லியாகிய அசனாபுரத்துக்கு எட்டியது. அப்படி அசனாபுரத்துக்கு எட்டியவுடனே அங்கிருந்து உன்னுடைய மூத்தனார் யார் வந்தார்? திருதராட்டித மகிமராகப்பட்டவள் பிதிரை ஆழ்வாரை அனுப்பி அந்த கானகத்தில் இருக்கும்படியான உன் கணவரை தகனம் செய்துவிட்டு உன் பிள்ளைகள் ஆகிய 5 ராஜாக்களுடன் நீனும் சேர்ந்து அங்கிருந்தம்மா அத்திநகர் வந்தது உண்மைதானே? உண்மைத்தான். அப்படி அத்திநகர் வந்து பெருமையாக பாடசாலை குருசாலை என்று சொல்லும்படியான பாடசாலையை சேர்த்து பெருமையாக வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அங்கிருந்தம்மா அதே துரியோதனன் என்று சொல்லும்படியான துரியோதனன் அந்த குருசாலையிலே எத்தனை வஞ்சகம் செய்தான் ஒன்னார் என்றம்மா. அவன் செய்த வஞ்சனை போகக்கூடிய வழிதனில் போய் குளி போகக்கூடிய வழிதனிலே பாண்டவர்கள் உயிரோடு வாழக்கூடாது என்று நயவஞ்சகம் வைத்து அந்த பாடசாலையிலே துரியோதனாகப்பட்டவன் எத்தனையோ வஞ்சகம் செய்தான். வஞ்சகம் செய்த போதும் அங்கிருந்து நாடு கேட்க நீங்கள் எங்க சென்றாய்? நாடு கேட்க வேண்டும், பாண்டவருக்கு பிரதிபாகம் தர வேண்டும் என்று கேட்கும் போது பாண்டு மகராஜனாகப்பட்டவன் கானகத்திலே துர்மரணம் அடைந்தார் முனிவர் சாபத்தால் என்று அந்த கர்மகண்டம் தலைமையில் சுழலுகிறது. கர்மகண்டத்தை பாண்டவரை ராஜாக்கள் துளைத்தால் நாடு கொடுக்கிறேன் என்று குரு பெரியவர்கள் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், ஆத்மத்தராமன், அதே கிருபாச்சாரியார் சகல குரு பேர்கள் இருக்கும் சபையிலே பாரா சபையிலே கட்டளையிட்டு நீங்கள் 7.5 ஆண்டு கன்னிகை யாத்திரை உன் பிள்ளைகளோடு சென்று வந்தது உண்மைதானம்மா? இதுவும் உண்மைத்தான் தாயே. அப்படி சென்று 7.5 ஆண்டு கொங்குபத்ரா, கோதாபுரி, நர்மதா, தபதி என்று சொல்லும்படியான இந்த 7 நதிகளிலே நீராடி நாடு கேட்க வரக்கூடிய நேரத்தில் அங்கிருந்தம்மா அங்கிருந்து நாடு கேட்க நாடு கேட்க வரக்கூடிய நேரத்தில் மரணவாதம் என்று சொல்லும்படியான கங்கை கரை அருகாமையில் அரக்கு மெழுகு கடிவுப்பு என்று சொல்லும்படியான நெருப்புக்கு உறவான பொருள் எல்லாம் சேர்த்து அரக்கு மாளிகை கட்டி புரோத்ரன் என்று மந்திரியை விடுத்து அந்த அரக்கு மாளிகையில் பாண்டவர் 5 ராஜாக்கள் தாய் குஞ்சியோடு மாள வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் உண்மைதானம்மா? இதுவும் உண்மைத்தானம்மா. அப்படி அந்த அரக்கு மாளிகையிலே நீங்கள் யாரும் மாள கிடையாது. அப்படி மாளாமல் அங்கிருந்தம்மா பிதரை துணை கொண்டு உன் மகனாயிருக்கும்படியான என் கணவர் பீமசேனர் துணை கொண்டு நீங்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து அங்கிருந்து அந்த துஜோரஞ்சன கம்பத்தை மகனாகப்பட்டவர் எட்டி உதைத்தார். அங்கிருந்து இடுமாவனம் நாம் வாழக்கூடிய வனம் இடுமாவனத்துக்கு சூரக வழியாக வந்து சேர்ந்தது உண்மையா பொய்யம்மா? இதுவும் உண்மைத்தான். அப்படி சூரக வந்து சேர்ந்தாலம்மா இதுவரைக்கும் இது நடந்தது. இந்த இடுமாவனத்துக்கு வந்து என் அண்ணனாகிய அந்த இடுபாசூரனை மகனாகப்பட்டவர் மடித்த வரைக்கும் இதெல்லாம் உண்மை நடந்தது தானம்மா? நடந்த கதை. அப்படி மடித்தாலும் இந்த அரக்கு மாலையில் இருந்து இடுமாவனம் வந்த போதும் அந்த இடுமாவனத்திலிருந்து இதுக்கு மேலம்மா என்ன நடக்கும் தெரியுமா? அரக்கு மாலையில் இருந்தப்பா நேராக எங்க செல்வது தெரியுமா? மும்மூர்த்தி மங்கலம் என்று சொல்லும்படியான இங்கிருந்து மும்மூர்த்தியும் இந்த அரக்கு மாளிகையில் இருந்து பெருமையாக மும்மூர்த்தி மங்கலம் என்று சொல்லும்படியான பிராமணர்கள் 300 வீடு கொண்டு அந்த மும்மூர்த்தி மங்கலம் சென்று அங்கிருந்தம்மா பக்காசூரன் என்று சொல்லும்படியான பக்காசூரனை உன் மகனாயிருக்கும்படியான பீமசேனர் மடிப்பார்.
இதெல்லாம் நடக்குமா? அப்படியா? ஆமா. அப்படி மக்காசுரனை முடித்து அங்கிருந்து யாத்திரகிரி பெருமையாக சென்று அங்கிருந்து யாத்திரகிரி முடித்து அங்கிருந்து எங்க போகும் தெரியுமா? அங்கிருந்து பாதாள யாத்திரகிரியில் இருந்து பெருமையாக பாதாள நகரம் என்று பழையாத வில்வழிப்பார் மகனாகப்பட்டவர் அர்ஜுன பெருமான். ஆமா, அர்ஜுன பெருமான் அந்த கௌளிமாபுரி பட்டணத்தில் அனுமந்த தாதா என்று சொல்லும்படியான அனுமந்த தாதா வில்லை வளைத்து அந்த திரௌபதி என்று சொல்லும்படியான பாஞ்சாலியை திருமணம் செய்வாரம்மா. அப்படியா? அப்படி திருமணம் செய்து தர்மராஜனே, துணி உண்மையாகவே சொல்வது போல் தெரிகிறது. நாமல் பிறந்திருப்பது 37வது தலைமுறை. அந்த அம்மா சொல்லக்கூடிய குறிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இனிமேல் எப்படி நம்ம வாழ்வோம், எப்படி நடக்கும் என்பது எதிர்காலத்தை பற்றி சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி அந்த திரௌபதி என்று சொல்லும்படியான பாஞ்சாலியை திருமணம் செய்து பெருமையாக ஐவருக்கு வழியாத பத்தரையாக அந்த பாஞ்சாலி அம்மன் வாழ்ந்து வருவாள். வாழ்ந்து வந்த காலத்தில் என்ன செய்வாரம்மா? நடக்கும். பெருமையாக துரியோதனன் லக்ன குமாரனுக்கு பெருமையாக மாலையிட்டு இந்திரபிரசம் என்று சொல்லும்படியான இந்திரபிரசம் இந்திரகாரி மூதாதிகள் ஆண்ட நாடு நகர்ந்த நாண்ட நாட்டை பெருமையாக அந்த தேவேந்திரனுடைய அனுகிரகத்தால் பட்டணமாக்கி பெருமையாக இந்திரபிரசனை இருக்கும் போது பாவியாகிய துரியோதனன் நயவஞ்சகம் வைத்து அதே பாண்டவர்களுடைய தந்தையாகிய பாண்டு மன்னன் இறந்து சொர்க்கப்பதி சேரவில்லை என்று ராஜஸ்ரீயாக என்று சொல்லும்படியான ராஜஸ்ரீயாக வேள்வி நடத்தினேன். அந்த ராஜஸ்ரீயாக வேள்வியிலே உன் கணவராகப்பட்ட தேவரும் ராஜஸ்ரீயாக வேள்வி நடத்தி அந்த எப்படின்றால் இதில் இறந்துச்சாங்க நாகலின் அவர்கள் பணமளித்திருக்கின்றார். அவர் அளிக்க அப்பனும் ஆளுதிருந்தார். காலை கதிரவன் சூரிய பகவான் உதவ நேரத்தில் இங்க வந்தாருக்கு மறுநாள் விளையாடக்கூடிய பாஞ்சாலி பேர் கொடுக்க பாஞ்சாலி அறை பெற்று ராஜவனுக்கு சம்பத்த வழங்குவதாக ஆண்டவனை வண்டிக்கிறார்கள். இப்போது இந்த இடைவெளிக்குரியானது பாண்டவராக இவர் ராஜாக்களும் 37வது தலைமையாக சந்திரன் உட்பட சந்திரமகராஜிலிருந்து அந்த அம்மன் புரியவருக்கு வருகின்றார். அனைவராலும் வேறு காரியை கொண்டு வந்து அந்த அம்மன் புரிய வருக்கும் போது அனைவரும் போடும்படியாக கையில்லாது கொடுக்கும்படியாக வேறு வருவார் என்றார். அனைவரும் வரலாம் என்று குழுவன் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதே நேரத்தில் பாரத நாடு மாதவியை சேர்ந்த அருமை என்ன விளக்கக்கூடிய கோவிந்த சுவாமி அவர்கள் அருகே புரிந்து அதிகாலை சூரிய பகவான் வந்து வரக்கூடிய வேளையில் 100 வடமலை அழைத்திருக்கிறார். அவர் இஷ்டப்பட தெய்வமாக விளக்கக்கூடிய முருகன்ராஜ் சுவாமி அல்பெற்று எந்த ஒரு குறியில்லாமல் செய்யும் தொழிலும் குடும்பம் மேல வளர வேண்டும் என்று ஆண்டவரை அவரால் குடும்பம் ஆண்டவரைக்காக சுபேஜியம் அதே ஐயா கோவிந்த சாமி ஐயா குடும்பப்படுதோ இந்நாளில் இங்கே காத்து அமர்ந்திருக்கக்கூடிய மந்தார குந்தி மறுமலாக விளக்கக்கூடிய பாஞ்சாலி அல்பெற்று அவர் செய்யும் தொழிலும் குடும்பம் மேல வளர வேண்டும் என்று ஆண்டவரை அவரால் குடும்பம் ஆண்டவரைக்காக சுபேஜியம் மாதிரிக்குள்ள மங்கையா விளக்கக்கூடிய சரோஜா சுபேஜியம் தாயாக விளக்கக்கூடிய ராணி அம்மா அவர்கள் இங்க வருகிறது அமர்ந்திருக்கிறார். ராணி குடும்பம் பணமாவதோ இங்கே கோயில் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐவரை காத்து வச்சுக்கக்கூடிய பாஞ்சாலி மேல பணமுடிக்கு பாஞ்சாலி அவர்களோ அவர்கள் பக்கத்துணையாக இருந்து எந்த ஒரு குறியில்லாமல் ஆதரிக்கணும் என்று ஆண்டவர்கிறோம். அவரால் குடும்பம் பணமாவது நாள்மணிக்காக சுரேஜியம் அதற்குள்ள அங்கே விளக்கக்கூடிய சின்ன பாப்பா அம்மையார் வந்திருக்கிறார். சின்ன பாப்பா பணமாவதோ அவர் இஷ்டங்கள் தெய்வம் விளையக்கூடிய அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய பச்சையம்மன் சுவாமி பெற்று எந்த ஒரு குறியில்லாமல் குடும்பம் மென்மேல வளரும் என்று ஆட்டம் நடத்திக்கிறோம். அவரால் குடும்பம் பணமாவது
வேண்டும் என்று சொல்லும்படியான வேள்வி நடத்தி அதை வேள்வி நடத்திய உடனே அந்த பாவியாகிய துரியோதன பஞ்சமும் கொண்டார் என்று என்ன செய்வது தெரியுமா? அங்கிருந்த பார்த்த துரியோதனன் மகனாய் இருக்கும்படியான லக்னகுமாரனுக்கு போனூல் கல்யாணம் என்று ஒரு பிள்ளையாகிய ஐவர் ராஜாக்களை அத்திநகர் வரவழைத்து என்ன செய்வார் தெரியுமா? மகளையாரி நயமாக அத்திராபுரம் அளித்து வரக்கூடிய வழிகளே நடக்கும் வழிதலிலே நச்சு முல்லை நாட்டுவார், பணிக்கின்ற வழிதலில் பாம்புகளை விடுவார், அதை குளிக்கும் ஜலந்தனில் கூர்வசி நாட்டுவார், உண்டுகின்ற சாதத்தில் நஞ்சமிர்தம் என்று சொல்லும்படியான நஞ்சமிர்தத்தை கலந்து வைப்பார். அம்மா அப்படியா? நஞ்சமிர்தம் கலந்து வைத்து அதே அதனுடைய தாயாக வைத்த காந்தாரி அம்மையார் ஒரு குயவன் வீடு என்று சொல்லும்படியான ஒரு சட்டியார் வீட்டுக்கு சென்று ஒரே ஒரு மண்பானை வாங்கி வந்து அந்த மண்பானையிலே 2 அறை கௌரவன் ஆகிய துரியோதனாதிகளுக்கு ஒரு பக்கம், பாண்டவர ராஜாக்களுக்கு ஒரு புறத்திலே நல்ல சாதம், ஒரு புறத்திலே விசசாதம் வைப்பால் அந்த காந்தாரி அம்மையார். அப்படி வைத்தவுடனே உன் மகனாய் இருக்கும்படியான பீமசேனன் பசிக்கு தாங்க முடியாமல் ஓடோடி சென்று அந்த விசசாதத்தை அம்மா அள்ளி உற்று விடுவார். அப்படி அள்ளி விட்ட பீமனவர் அம்மா அள்ளி விட்ட பீமனவர் பீமசேனராகப்பட்டவர் ஓடோடி சென்று அந்த விசசாதத்தை உண்டவுடனே அள்ளி உண்ட பீமனவர் மதிமயக்கமாகி மண் மீது சாய்ந்தவுடன் அந்த துரியோதனன் என்ன நினைப்பது தெரியுமா? அப்படியே சண்டாளனாகப்பட்டவர்கள் அது பங்கு பகையாளிகள் 14 தாயாரியா இருக்கும்படியானவர் அதையே மாட்டி விட்டான். பீமன் மலை போல சாய்ந்து விட்டார் என்று அப்படியே மண் மீது சாய்ந்தான் என்று பெருமை கொண்டாடுவார். அம்மா அப்படியா? அது மட்டும்படியாது. அப்படி அந்த பீமனாகப்பட்டவர் மாண்டவுடனே நீங்கள் என்ன செய்வார் தெரியுமா? ஐவர் ராஜாக்களும் நீங்களும் என்ன செய்வார்? மகனாக இருக்கும்படியான பீமனாகப்பட்டவர் மாண்டு விட்டார் என்று யாரை நினைப்பீர் தெரியுமா? ஆயனா இருக்கும்படியான அந்த பகவானை கோவிந்தா என்று நினைக்கும் போது துதிக்கும் அந்த நேரத்திலே கோவிந்தா நாராயணா பர்த்தவச்சனா பாண்டுரங்கா சுவாமியே ஐவர் ராஜாக்கள் நாங்கள் 5 தலைநாகரை போல் வாழ்ந்து வந்தோம். ஐவர் ராஜாக்களில் என் மகனாகப்பட்டவன் மாட்டி விட்டானே தெய்வமே என்று துதிக்கும் நேரத்திலே சுரக்க ஜோகி ரூபம் மாறி துயரப்படும் பாண்டவர் முன் அந்த பகவானாகிய கண்ணனாகப்பட்டவன் சுகண்ட ஜோகி கிழவனை போல் வந்து என்ன செய்வான் தெரியுமா? ஆயத்தையும் மத்தியிரத்தான் அப்படி பீமனாகப்பட்டவன் ஆயன் என்று சொல்லும்படியான கண்ணன் அருளால் பீமசேனன் உயிர் பெற்று தாம் மாண்டிருந்த பீமனவர் மீண்டும் எழுந்தவுடனே அந்த மண்ணாள வேண்டும் என்று மண்ணாசை பிடித்த துரியோதனன் மலை போல் இந்த மண் மீதே சாய்வான் தாயே. அப்படி சாய்ந்தவுடனே நயவஞ்சக வைத்த அந்த துரியோதனன் அப்படி பகடையாடி நாடு நகரம் குப்பசட்டி உறவோடு உன் மகனாயிருக்கும்படியான தர்மரை பகடைக்கென்று அழைத்து சோது பகடையாடி சொக்கட்டம் ஆடுவார்கள். முதலில் எப்பா உன் மகனாயிருக்கும்படியான தர்மனாகப்பட்டவர் அவர் எதை இழப்பார் தெரியுமா? அவர் நாளில் அப்பா ஆரம்பிப்பார். இரண்டாவதாக நாடு நகரம் என்று
இருக்கும்படியான நால்வரும் தோற்று விடுவார். கடைசியாக ஐவர் ராஜாக்களுக்கு உரிமையாகிய அந்த அருங்கிலி துரோபதை அந்த அம்மையாரை வைத்து சோதை பகடையிலே தோற்று விடுவார். மகனாகப்பட்ட தர்மராகப்பட்டவர் அம்மா. அப்படியா? ஆமா. அப்படி தோன்றவுடனே என்ன தெரியுமாம்மா, பாண்டவரே தர்மன் தூதாடிது தவறு என்று என்ன செய்வார்? காடே வனவாசம் ஒரு ஆண்டு அஜாத வாசம் கழிக்க வேண்டும் என்று பாண்டவர் ஐவர் ராஜாக்களோடு பெருமையாக காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று போகக்கூடிய நேரத்தில் கடைசி ஆட்டமாக தர்மத்தை வைத்தாடுவார் மகனாகிய தர்மராகப்பட்டவன். அப்படி ஆடக்கூடிய நேரத்திலே அந்த தர்மமாகப்பட்டது வெற்றி பெற்றுவிடும். அப்படி வெற்றி பெற்றவுடனே என்னாக தெரியுமாப்பா, அடிமைத்தனம் நீங்கி பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் பாஞ்சாலியும் காணகமே செல்வார் தாயே. அப்படி சென்றவுடனே அங்கிருந்தப்பா 12 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு அஜாத வாசம் கழிப்பார் பாண்டவர்கள். அப்படி 12 ஆண்டு வனவாசம் கழித்த போதும் அங்கிருந்து நேராக யாரு கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு ஆண்டு காலம் கழிக்க வேண்டும் என்று அங்கிருந்து என்ன விளாடபுரம் என்று சொல்லும்படியான விளாடபுரத்துக்கு சென்று எப்படி இருப்பார் தெரியுமாம்மா? ஐவாரும் மயூருவாய் விளாட தேசம் என்று சொல்லபடியான விளாட தேசத்தில் ஐவராஜாக்கள் மயூருவாகி அம்மன் திரௌபதி அம்மனாகப்பட்டவள் படிப்பெண் பூமனைக்காரி பிரதசாரணி என்று சொல்லும்படியான பேரிலே அந்த விளாட தேசம் மற்ற தேசத்திலேயே வாழ்ந்து வருவார்கள் பாண்டவர் ஐவர் ராஜாக்கள். அந்த அன்னையாகிய திரௌபதி அம்மன் பணிப்பெண்ணாக வாழ்ந்து வருவாங்க. அப்படி பணிப்பெண்ணாக வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அங்கிருந்தப்பா அந்த ஒரு வருடம் யார் கண்ணுக்கு தெரியாமல் வாழ்ந்து வர போது காலம் கழித்து அங்கிருந்து பிறகு என்ன நடக்கும்? நேராக உபலாயம் செல்வார்கள். உபலாயம் பெற்றவுடனே அங்கிருந்து முதலாக உலக மகாமுனிவரை தூதாக அனுப்புவார். பாண்டவர் பங்கிலிருந்து எதிர்த்தூதாக நாடு கொடுக்க மாட்டேன் என்று சஞ்சீவ மகாமுனிவரை துரியோதன் எதிர்த்தூதாக அனுப்பிவிடுவார். அப்படி அனுப்பியவுடனே தர்மராஜனே, நடக்க போற குறியை பற்றி இந்த இனிமையாகப்பட்டவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நடக்க போற குறிய சொல்லுகின்றார். சொல்வதிலே எனக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படியா? என்ன தெரியுமா, நாம இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லுகிற அம்மா தம்பியான பீமன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எங்கெங்க மடிப்பார் என்று அந்த அம்மா சொல்லாமல் தடுத்து இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லுது. தம்பியான பீமனிடம் முதல் யாருங்க மனிதிருக்கிறார்? அவன் அண்ணாக இடமாசுரன் மனிதிருக்கிறான். இன்னும் 5 பேர் இருக்கிறார்கள். அதை அந்த அம்மா சொல்லாமல் மருத்துவ சொல்லுகிறேன். எப்படி அம்மா முடியும்? இடுமனை மணிப்பார் பக்காத்துரன் மணிமாறன் கீர்த்தகன் முதல் உப கீர்த்தகன் வரை அதே 1000 கால் மண்டபத்தில் விளாடபுரத்தில் இருக்கும் போது கீர்த்தகனாகப்பட்டவன் விளாட நாட்டை ஆளக்கூடிய விளாட மன்னனுடைய மைந்தனாக இருக்கும்படியான கீர்த்தகனாகப்பட்டவன் என்ன செய்வார் தெரியுமாப்பா? அந்த பூமானக்காரி அந்த திரௌபதி என்று சொல்லும்படியான மணிப்பெண் மாது மீது ஆசைப்பட்டு அப்படி துரைத்து வரக்கூடிய நேரம், இடத்தில் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரம், அப்ப என்ன செய்வார்? மதக்கரி பீமன் என்று சொல்லும்படியான மகன் 1000 கால் மண்டபத்திலே கீர்த்தகன் முதல் உபகீர்த்தன வரை 60,000 பேர்களை மடிப்பார் உன் மகனாகப்பட்டவன். அப்படியா? இப்போது புரிகிறது. தம்பியை கைகள் யார் 5 பேர் மடிய வேண்டும். தம்பியான பீமன் கையில மடியும்படியாக விதி இருக்கிறது. சொல்லக்கூடிய குறி எனக்கு ஒத்துகிறது. சொல்லிட்டு சராசந்திரன் மடிந்தவுடனே கீர்த்தகன் மடிவான். கீர்த்தகன் இருந்தம்மா கீர்த்தகனை மடித்து விட்டு அங்கிருந்து உபலாயம் சென்று வருவார்கள். உபலாயம் சென்று வந்தவுடனே நாடு கேட்க யாரை அனுப்புவார்? உலக மகாமுனிவரை பாண்டவர் பங்கிலிருந்து அனுப்புவார்கள். நாடு கொடேன் என்று துரியோதன் பங்கிலிருந்து சஞ்சீவ மகாமுனிவரை எதிர்த்துவதாக அனுப்பிவிடுவார். 2வது முறையாக பிள்ளை பாசத்திற்காக நாடு கொடுத்து விடுவாரா துரியோதனன் என்று யாரை அனுப்புவார் தெரியுமா? அள்ளிக்கும் உன் மகனாயிருக்கும்படியான அர்ஜுனுக்கு பிறந்து துரியோதனனை நாடு கேட்க அனுப்புவார் பாண்டவர் பங்கிலிருந்து. அப்படியா? பிள்ளை பாசத்திற்காக கொடுப்பீர் என்று அதற்கும் நாடு கொடேன் என்று சொல்லிவிடுவார் துரியோதனன். 3வது முறையாக யார் செல்வார் தெரியுமா? ஆதிமாயன்
என்று சொல்லும்படியான அந்த பகவான் கண்ணனாகப்பட்டவன் அண்ணன் மகள் பெருந்தேருவாள் கண்மணி புருஷனான ராஜனே துரிய பூமனே அப்படி என்று துரியோதனத்திலே 3வது முறையாக நாடு கேட்க போவார். அப்படி போகும்போது மருமகனே துரிய பூமா பாண்டவர்